ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். அந்த vlogல தீபாவளி ஸ்வீட் ரெசிப்பியாக நான் வந்து ரசகுல்லா பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிங்க அப்படி தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து ரசகுல்லா செஞ்சு காமிக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அப்புறம் போன வாரம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் வந்து பாண்டி போயிட்டு தீபாவளி ஷாப்பிங் முடிச்சாச்சு. நீங்களாம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே என்னையே கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா நீங்கள் தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களான்னு. நம்ம வந்து போன வாரமே முடிச்சாச்சுப்பா, நீங்களாம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வர விலாகில் வந்து காமிக்கிறேன். இந்த விலாகில் மெயின் பார்ட்டாக வந்து ரசகுல்லா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கொஞ்சம் மார்னிங் விலாகோடு சேர்ந்து ரசகுல்லா, அப்புறம் வந்து அன்றைக்கி அவுட்டிங்கும் போயிருந்தோம். அதாவது ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவுட்டிங் மாதிரி போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கடைசி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் காலையில் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு காலையில் மார்னிங் எழுந்தது எந்த மாதிரி இருக்கும் நம்ம ஊர், அப்புறம் நம்ம வீடு, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கிளிப்ஸாக காமிச்சிருக்கேன். அதோடு சேர்த்து ரசகுல்லா ரெசிபி, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் போன அன்றைக்கி ஒரு அவுட்டிங் மாதிரி போயிருந்தோம். அந்த கிளிப்ஸும் நான் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசகுல்லா ரெசிபி பார்த்துடலாம். நான் வந்து சும்மா ஒரு 1/2 லிட்டர் பாலில் தான் வந்து ரசகுல்லா செய்ய போகிறேன். இது வந்து மாட்டுப்பாலில் தான் செய்கிறேன். நம்ம வீட்டில் எப்பயுமே காலையில் வந்து பால் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோன்னு சொன்னோம்ல, அதில் வந்து கொஞ்சம் பால் வந்து அன்றைக்கி சாயந்தரம் மீந்து போச்சு. டீலாம் குடிக்கவே இல்லை, நைட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். அந்த மீந்து போன பால் தான் வந்து சரி ரசகுல்லா பண்ணி உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்து ரசகுல்லாவுக்கு தேவையான நான் பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய்ச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பாலை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு லெமன் ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதோடு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பால் வந்து திரண்டு வரும். ஸோ நம்ம பன்னீர் ரெடி பண்ணுவோம்ல, அதே தான். பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே ஸ்டெப் தான் நான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நம்ம வந்து இது வந்து கையாலே நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு ரசகுல்லா வந்து டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம இந்த மாதிரி லெமன்லாம் ஊற்றி வச்ச பாலை ஒரு துணி போட்டு வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்த இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்காகவோ அப்படி இல்லைனா வந்து ஏதாவது சப்பாத்திக்கு கிரேவி ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பால் ஊற்றி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்காக தான் சொம்பில் ஊற்றி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அடுத்தது மறுபடியும் நம்ம வந்து பிழிஞ்ச இந்த பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்ல தண்ணீர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் நல்லா அந்த புளிப்பு தன்மைலாம் போகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டில் இதை போட்டுட்டு நல்லா கை வச்சு மாலிஷ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து கையால் உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும், உடையாமல் வரும். இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவின மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நம்ம எண்ணெய் தடவினா நம்ம கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம அந்தளவுக்கு பிசையணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா போட்டு பிசையணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடியே நம்ம இந்த மாதிரி பீசஸாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பால் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது சும்மா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வந்துடும்.
பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நான் ரொம்ப குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு மேபி எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாலை நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா சைட் பை சைடு ஒரு வானலில் நான் வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பாயில் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸ், இந்த ரசகுல்லா பால்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து நம்ம சர்க்கரை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹையாகவும் கொதிக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொதிக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பால்ஸ் எல்லாம் போட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதிலே அந்த தண்ணியிலே வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் த சைஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நமக்கு உடையவே இல்லை, கரெக்டாக அழகாக வந்திருக்கு நமக்கு. இப்படி நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த சிரப்லாம் நம்ம அந்த ரசகுல்லாவில் நல்லா ஊறி இருக்கும். சூப்பரான ரசகுல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படின்லாம் வெளியிலே வச்சாலும் நல்லா கெடாமல் ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், இதுவே போதும். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டில் நம்ம வந்து அதிகமாக செய்ய மாட்டோம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதை பொறுத்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவோ கொஞ்சம் கூட குறைய சேர்த்து ரசகுல்லா பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டிங் தான். அதாவது போன வாரம் நாம் வந்து தீபாவளி ஷாப்பிங் போயிருந்தோம் இல்லையா, அதுதான். அன்றைக்கி வந்து பீச் போயிருந்தோம். பீச் பார்த்திங்கன்னா அந்த செரினிட்டி பீச் இருக்கு இல்லையா, பாண்டியில் ஆரோவில் சைட்லாம் போனால் செரினிட்டி பீச்சுன்னு இருக்கும், அங்கே தான் போயிருந்தோம். ஒரு கப்பலில் ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் பார்த்ததுமே அந்த அண்ணங்கிட்ட பர்மிஷன் கேட்டு, அண்ணா அந்த மீனை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொன்னேன். சரி எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பீச்சில் கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம். ரொம்ப ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது. ஏன்னா வெயில் அதிகமாக இருந்தது. எனக்கே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் போகலாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நானும் அஸ்வத்தப்பா எல்லாருமே போயிட்டோம். கொஞ்சம் மயக்கமாக இருக்க மாதிரி சொன்னதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, வா நம்ம கொஞ்சம் பார்க்கில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படி சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பார்க்குக்கு போயிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக. அஷத்துக்கு தான் ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு. அங்கே வந்து பபுள்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க, ஊஞ்சல். அதாவது அவன் போனாலே நல்லா அட்டகாசம் பண்ணுவான் இல்லையா. ஒரு இதுக்கு முன்னாடி விலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுவான்னு. அந்த மாதிரி தான் போச்சு. அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு 4:30 மணிக்காக கிளம்பி 4:15 கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரவேலாம் ரொம்ப மழையாயிடுச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, போயிட்டாச்சு. மழையில் கொஞ்ச நேரம் ஒரு ஓரமாக நின்று இருந்தோம், ஒரு கடையில் நின்று இருந்தோம். அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30க்கு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் அன்றைக்கி ஷாப்பிங்லாம் போச்சு. உங்களுக்கு அன்றைக்கி நான் என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்தேன், யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த விலாகில் வந்து காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு விலாகில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.